மக்களை ஏமாற்றுவதில் மு.க.ஸ்டாலின் கின்னஸ் சாதனை படைத்து வருவதாக சாடியுள்ள எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர்.பி. உதயகுமார், உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தை மக்களுடன் முதல்வர் திட்டம் மாவட்ட ஆட்சியரின் குறைதீர் முகாம் கூட்டங்களுடன் ஒப்பிட்டு கடிந்துரைத்துள்ளார். ஃபெயிலியர் மாடல் அரசின் குறைகளை இரும்பு போர்வையால் மறைக்க முயன்றாலும் அது தோல்வியில்தான் முடியும் என தெரிவித்துள்ளார். இன்றைக்கு இருக்கிற திமுக அரசு மக்களை ஏமாற்றுவதில் ஒரு கின்னஸ் சாதனை படைத்து வருவதை நாம் நன்றாக அறிவோம். இன்றைக்கு அதனுடைய தொடர்ச்சியாக உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் என்று துவங்கி வைக்கிறார் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். அப்படியானால் மக்களுடன் முதல்வர் என்று ஏற்கனவே துவங்கிய அந்த திட்டம் காலாவதியாகிவிட்டதா? மக்கள் நம்பிக்கை பெற்ற அதிகாரிகளை நீங்கள் முகமொழியாக வைத்து உங்கள் பொய் செய்திகளை மக்களிடத்தில் கொடுப்பீர்களானால் அதற்கு எதற்கு இந்த 4 பேர்களை நீங்கள் தேர்வு செய்திருக்கிறீர்கள்? ஆகவே நீங்கள் எதை சொன்னாலும் இனிமேல் இந்த மக்கள் நம்ப தயாராக இல்லை. ஏனென்றால் இது விளம்பர வெளிச்சத்திலே தான் இந்த அரசு இருக்கிறது. இப்போது நீங்கள் 10,000 முகாம்கள் நடத்தினீர்கள். நீங்கள் இந்த முகாமிலே என்ன தீர்வு காண்பீர்கள்? மின்சார கட்டணத்தை குறைக்க சொன்னா குறைப்பீர்களா? சட்ட ஒழுங்கை காப்பாற்றுவீர்களா? பாலியல் வன்கொடுமையை காப்பாற்றுவீர்களா? இதெல்லாம் நீங்கள் எதுவும் செய்ய போறதில்லை. அப்புறம் எதுக்கு இந்த 10,000 முகாம்? இந்த ஏற்கனவே இருக்கக்கூடிய கட்டமைப்பை ஏன் நீங்கள் ஒதுக்கி வைக்கிறீர்கள்? அப்ப அதுல நீங்க தோல்வி அடைந்து விட்டதா இந்த அரசு நிர்வாகம்? இன்றைக்கு மக்களிடத்திலே நம்பிக்கை இழந்து தோல்வி அடைந்த அரசு அந்த தோல்வியிலிருந்து மக்களை திசை திருப்புவதற்காக மக்களின் நம்பிக்கை பெற்ற அரசு அதிகாரிகள் முகமொழியை பயன்படுத்தி உண்மைக்கு மாறான செய்திகளையோ அல்லது பொய்யான செய்திகளையோ அல்லது ஆதாரம் இல்லாத செய்திகளையோ அல்லது இந்த அரசுக்கு முட்டுக்கட்டை போடுகிற செய்திகளையோ வெளியிடுவதற்கு முயற்சிக்கிறதா?